ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல் நிவேதா யுவராஜ். இன்னைக்கு சண்டே. நானும் என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப டயர்டாக இருந்தோம் ஹோல் வீக்கும். ஸோ வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 7:10 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கிறிஸ்மஸ் டைம்னால ரோட் ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸாக இருக்கும். ஸோ என்னோட பேக்கில் வாட்டர் அண்ட் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ அதான் ஒரு ஸ்மால் ரைட் வந்து பீச்சுக்கு போயிட்டு வரலாம். ஸோ அந்த வழியாக நம்ம போகும்போது நிறைய வந்து நம்ம பார்க்கலாம், நிறைய ஸ்டோர்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் தான் வந்து போயிருந்தோம். ஸோ பைக்கில் போகும்போது பார்த்திங்கன்னா வெதர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சண்டே ஈவினிங் அப்படின்றனால டிராஃபிக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது பாண்டிச்சேரின்றனால. ஸோ கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றனால பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகிற ரோட் சைட் ஃபுல்லாகவே வந்து லைட்ஸு, நிறையா டெக்கரேஷன்ஸ், சாங்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் கூட எங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸோட எசென்ஷியல் ஷாப்ஸ் ஓப்பனில் தான் இருந்தது. இங்கே பாருங்களேன், கிறிஸ்மஸ் தாத்தா வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ சாண்டா கிளாப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸு, பெல்லு எல்லாமே வாங்கணுன்னு தோணுச்சு. நாங்கள் வந்து வாங்கலை, பிகாஸ் ஆல்ரெடி வந்து போன வருஷம் வாங்கின ஸ்டார் வந்து வீட்டில் இருந்தது. ஸோ அதனால நாங்கள் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். ஸோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வந்து ஏஜ் ஒரு மேட்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால எப்போயுமே ஹாப்பியாக இருங்க. இந்த மாதிரி லைட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. எல்லா சர்ச்சுமே நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குடில்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச் ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்களேன், லைட்ஸ் போட்டு எவ்வளோ அழகாக டெக்கர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கிறிஸ்மஸ்னால் ஜஸ்ட்டு செலிப்ரேஷன் மட்டும் கிடையாது, ஒரு பீஸ், ஒரு ஒரு கிராட்டிடியூட், ஒரு லவ் எல்லாமே இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது மாதிரி பார்த்துக்கிட்டே போகும்போது மைண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். பைக் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து பீச்சுக்கு, ராக் பீச் தான் வந்திருக்கோம். ஸோ சண்டே ஈவினிங் அதுக்கப்புறம் ராக் பீச், இது வந்து எங்களுக்கு எப்பயுமே ஒரு சூப்பர் காம்போவாக தான் இருக்கும். ஸோ ஒர்க் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தால் எங்களுக்கு மறந்தே போயிடும். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் எவ்வளோ தான் பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அதுவும் கப்பிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தோம், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வந்து அந்த வாக்கிங் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ பேர் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. ரொம்ப நேரமாக நடந்துகிட்டே இருந்தோம், பீச் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தோம் 2 பேரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஷேடோ செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த பில்டிங்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த லைட்ஸ்லாம். எனக்கு இந்த பில்டிங்கோட பெயிண்டிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் வேவ்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து கீழே இறங்க முடியல, ஃபுல்லாக தண்ணி வந்து வந்துருச்சு. எப்பயுமே கீழே இறங்கி நடப்போம். அந்த கடலோட வேவ்ஸோட சவுண்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ராக் பீச்சுக்கு வந்தாலே நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன், அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. ஸோ பெரிய பெரிய ட்ரிப்ஸ் போகிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி சிம்பிள் மொமெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும் லைஃப்பில் நான் நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாகி இருந்தது, நான் அதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப நேரம் நடந்தனால கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து நான் அப்படியே பீச்சை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக நிறைய விஷயங்கள் வந்து மைண்டில் ஓட ஆரம்பிச்சுது. ஸோ லைஃப்பில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி தாங்க. ஸ்ட்ரெஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டெம்ப்ரவரி தான். நம்மளோட மெமரிஸ் மட்டும்தான் எப்பயுமே நம்ம கூட ஸ்டேயாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கும் போது இந்த காந்தி ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஜூட் பேக்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுடிதார், கலாம்கரி சுடிதார் இருந்தது, இந்த மாதிரி ஷோ பீசஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கார்ஃப் இருந்தது, அப்புறம் ஸ்லிப்பர்ஸ், சாரீ, ஜூட் பேக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெயிண்டிங் வச்சுருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, ரேட்டு வந்து ரொம்ப அதிகமா இருந்த மாரி இருந்தது. சின்ன பீஸே வந்து 500 அந்த மாரி சொன்னாங்க. ஸோ அதனால நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். நான் எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் சாரீ, இந்த மாரி உடன் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூட் பேக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பர்ஸ் இருந்தது. எனக்கு அந்த பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே ரேட் ரொம்ப கூட சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியில வந்துட்டோம். வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள் இருந்தது. ஸோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, அப்படியே நாங்க வெளிய வந்து இப்ப எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து பீச்ல இருந்து டைரக்ட்டா வந்து போத்தீஸ் போறோம். போயிட்டுருக்கும்போதே வழியில வந்து கார்ன் பார்த்தேன். எனக்கு வந்து கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். சரி சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கார்ன் வாங்கியிருந்தோம். நல்லா அந்த அக்கா வந்து சூப்பரா பண்ணி குடுத்துருந்தாங்க. நெறைய வந்து ஸ்பைசியா பண்ணி குடுத்துருந்தாங்க போட்டு. ஸோ அத வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. கிளைமேட்டுக்கும் நல்லா செம்மையா இருந்துச்சு சுட சுட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, மணி மட்டுமே நமக்கு ஹாப்பினஸை குடுத்துறாது. எப்பயுமே நம்ம லவ்டு ஒன்ஸ் கூட வந்து நம்ம கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ பீச் முடிச்சுட்டு நாங்கள் டேரெக்டாக வந்து போத்தீஸ்க்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ போத்தீஸ்க்கு நாங்கள் வந்தாச்சு. பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி டெடி வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ டெடியை பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அவரும் வந்து சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெஸ் மெட்டீரியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜிம்கா மாதிரி வெல்வெட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு மாதிரி சிந்தட்டிக் மாதிரி இருந்தது. நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்கவே வந்து நல்லா இருந்தது. எது எடுக்கிறதுனே தெரில. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெடி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங்காங் வந்துட்டாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயாச்சு. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா அங்கேயே இருந்தார். அங்கேயும் போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நம்ம லைஃப்பை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட கண்டிப்பாக நம்ம ரசிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனோம் போத்தீஸ்க்கு. பட் வந்து அங்கே போனோன்னே எல்லாத்தையும் நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஷாப்பிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அன்னெசரியாக வாங்குறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ அதான் வந்து நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஷாப்பிங்னா எல்லாருக்குமே பிடிக்கும். என்னதான் ஏஜ் ஆனாலும் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்னால் கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கும். லைக் நோட்டு, பென்னு, நியூ நியூ நோட்லாம் நிறைய வாங்கி வச்சுப்பேன். எதுக்கு வாங்குறேன்னே தெரியாது. அங்கே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நோட்டாக எடுத்து பார்த்துட்ருக்கேன். டைரிஸ், நோட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்தது. இந்த நோட்டு வந்து இந்த கேட் போட்ட நோட்டு வந்து எனக்கு குக்கி ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த நோட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க குக்கி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வாங்கி பார்த்துட்டு இருந்தார். நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் அங்கேருந்து ஒரு 2 நோட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கார்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரிஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு டைரிஸ் எல்லாமே. ஸோ நான் வந்து 2 நோட்டு இதுலேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. நமக்கு எவ்வளோ தான் ஏஜ் ஆனாலும் நம்ம இன்னும் வந்து மனசளவில் வந்து குழந்தையா தான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுது. நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் vlog. குட் நைட்.